ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜிஎலோட எஸ்எஸ் தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிபிஓ 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட்ன்றது பார்ப்போம். 27 ஜூன் ஷிஃப்ட் 2ல இருக்கக்கூடிய மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஃபுல் எஃபிஷியன்சி நீங்க அடையணும்னா என்ன பண்ணுங்க, நம்மளோட டெலகிராம் சேனல் ஜிஎலோட எஸ்எஸ்சி தமிழ், அதாவது மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வந்து பேர் இருக்கும். அதுல வந்து சிபிஓ 2024க்கான எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்ல வந்து அங்க கொடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க ஒன்ஸ் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, sin alpha is equal to 5/13. இது ட்ரிப்ளட் தானே. ஆல்பா, ஆப்போசிட், அட்ஜசன்ட், இது என்ன வரும்? ஹைபோட்டன்ஸ் வந்து சாரி, இதுதான் ஹைபோட்டன்ஸ், இது அட்ஜசன்ட் வரும். கரெக்டா? ட்ரிப்ளெட். காஸ் ஆல்பாக்கு என்ன பண்ணிக்கலாம்னா a/h எழுதிக்கலாம். கொசிகன் ஆல்பாக்கு என்ன பண்ணிக்கலாம்? h/o எழுதிக்கலாம். காட் ஆல்பாக்கு என்ன எழுதிக்கலாம்? a/o எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாமா? ஹெச்சுக்கும் கேன்சல் பண்ணிட்டா a²/o² கிடைக்கும். a ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 144. o என்னது? 5. அப்போ o ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 144/25. The copper sphere of diameter 12 cm is drawn into a wire of diameter 4 mm. இங்க ஏதாவது டெசிமல்ஸ் ஜீரோஸ்ல ஏதாவது விளையாடி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே விளையாடல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த கதையெல்லாம் எடுக்க வேணாம், நார்மலா வந்து எடுத்துப்போம். காப்பர் ஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ ரேடியஸ் வந்து 6 இருக்கும். ஒயரோட டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது 2 இருக்கும். இது சிலிண்டரு, இது ஸ்பியர். நம்ம என்ன பண்ண போறோம்னா வால்யூமை கம்பேர் பண்ண போறோம். என்ன பண்ணிக்கலாம்? 4/3 5 r³ வருமா? 6 × 6 × 6 is equal to 5r². 2 × 2 எனக்கு ஹைட், அதாவது லென்த் தான் கேட்குறாங்க. 5க்கு 5 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த 2க்கு இந்த 6 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன வரும்? இதுக்கு இதை கேன்சல் பண்ணிடுறேன். 36 72. ஹைட் என்னன்னா 72ன்னு வரணும். சரியா? அது பக்கத்துல 00 இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கன்வர்ஷன் நம்ம பண்ணாம விட்டதுனால அந்த விளைவு தான் அது. 25 meter long train is running at a speed of 72 km/h. 745 meter bridge பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம லென்த்ன்றதை ஆட் ஆயிடுமா? லென்த் ஆட் பண்ணோம்னா 1000 மீட்டர்ன்றது கிடைக்கும். 1000 மீட்டர் இது கிராஸ் பண்ணணும். 72 km/h மீட்டர்/செகண்டுக்கு மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டா 4 டைம்ஸ் 4 × 5ன்றது 20. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 50 செகண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். கரெக்டா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். A and B can do a work in 13 days and 26 days. A, B 13 day 26 daysல வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. டோட்டல் ஒர்க்ன்றது 26 இருக்கும். இப்போ 2:1 தான் அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோவா இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ஆல்டர்னேட்டா வேலை செய்யறாங்க. ஏ வந்து முதல்ல ஆரம்பிக்கிறான். முதல் நாள் பாத்தீங்கன்னா ஏ 2 பார்ட் வேலையை முடிப்பான். ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா பி 1 பார்ட் வேலையை முடிப்பான். அடுத்து ஏ, அடுத்து பின்னு அப்படியே மாத்தி போவோம். ஸோ 2 days முடிவுல எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 2 days முடிவுல எனக்கு எவ்வளவு பார்ட் வேலை கம்ப்ளீட் ஆகுதுன்னா 3 பார்ட் வேலைன்றது கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஹவு மெனி டேஸ் வில் பி த ஒர்க் பி கம்ப்ளீட்டட்? ஸோ 3 பார்ட் வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 26 பார்ட் வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றதான் கேட்கறாங்க. சரியா? நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணா 26ன்னு வராது. அதனால நியரஸ்டா என்ன பண்ணிக்கலாம்? 8 மல்டிப்ளை பண்றது மூலியமா 28 கிடைச்சு. அப்போ 16 நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா 24 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங்ன்றது 2 பார்ட் இருக்கும். இந்த 2 பார்ட்டை ஃபர்ஸ்ட் டேவான யாரு? ஏ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏக்கு என்னது? 1 நாள்ன்றது எடுத்துக்கோ இந்த 2 பார்ட் வேலையை முடிக்கிறதுக்கு. அப்ப என்னது? +1 டே 17 நாள் ஆகுது ஒர்க்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த சிம்பிளிஃபிகேஷன்றதை பார்த்து உஷாரா பண்ணணும். பிகாஸ் நான் அதிகமா மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம்ன்றது சிம்பிளிஃபிகேஷன் தான். சரி, முதல்ல உள்ள இருக்கக்கூடிய பிராக்கெட் என்னது? 5 3s are 15, 18/5. டிவைடுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 9/2 கேன்சல் பண்ணனா 4/5ன்றது கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்?
9/4 கிடைக்கும். அகைன் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 9/5. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது 7/3 இன்டூ 5/9. 5/9 ஒரு நிமிஷம். 9/5. 3. இல்லை நான் சொன்னேன்ல தப்பு பண்ணுவேன்ட்டு, அதே மாதிரியே தப்பு பண்ணி வச்சிருங்க. இருங்க நான் ஒழுங்கா போறேன். முதல்ல இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 18/5 இன்டூ 4 2s are 8, 9. 9/2. கேன்சல் பண்ணா 2. 4/5 கிடைக்கும். இது 4/5. இப்போ இது என்ன வரும், 9/4 இன்டூ 4/5 கிடைக்கும். கேன்சல் பண்ணிடுறேன். 9/5. ஸோ இது ஃபுல்லாக வந்து இப்போ 9/5. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை சால்வ் பண்ணிப்போம். 7/4 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/9. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 35/36 இப்போ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நான் இதை சால்வ் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 11/3. ரெசிப்ரோக்கல் பண்ணால் 36/35 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 12. இந்த சமயம் என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்ட் போட்டுக்கலாம். பையன் ரொம்ப டைம் எடுக்கிறான், போர் அடிக்குது. அடுத்து போவோம். The saving and expenditure of a family in a month on different head. ஓகே, சேவிங்ஸ் வந்து 8,000 சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கு, 60 டிகிரி இதுன்றதான் 8,000 இருந்ததுன்னா அவன் கேட்குற கேள்வி எஜுகேஷன். எஜுகேஷன் எவ்வளவா இருக்கும், எஜுகேஷன்றது 30 டிகிரி. 60 டிகிரி 8,000, 30 டிகிரின்றது 4,000 இருக்கும். அப்படியே பாதி. இங்கே என்ன பண்ணிக்கலாம், காமாவோட வேல்யூவை 0ன்னு போட்டுக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கொஸ்டின்ன்றது எந்த மாதிரி மாறிடும், 3 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா ஸ்கொயர்ன்றது அப்படி ஆயிடும். ஏன்னா வந்து காமாவோட வேல்யூ 0 இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏவோட வேல்யூ 1ன்னும் பீட்டாவோட வேல்யூ -1ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து ஈக்குவல் டு 0ன்றது எனக்கு கிடைக்கும். 3 × 1 + 1 2 எவ்வளோ வரும், 4/2. 2 தான் என்னோட ஆன்சர். சைன் எக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணிப்பேன். a ஸ்கொயர் எவ்வளோ, சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2 இன்டூ சைன் எக்ஸ் சைன் ஒய். b ஸ்கொயர் எவ்வளோ, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2 இன்டூ காஸ் எக்ஸ் காஸ் ஒய். ஆட் பண்ணா என்ன வரும், ஆட் பண்ணா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1 சைன் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் 1 ப்ளஸ் 2 இன்டூ 2 ப்ளஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ 2 இன்டூ 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய்னு போட்டுக்கலாம். இது 2வா, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2வா, மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே டிவைடட் ஆகிடும். ஸோ சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2/2. இந்த கிளாஸ் இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, 3ன்றது பாய்ஸோட பார்ட்டு. டோட்டல் பார்ட் எவ்வளோனா 8. 100. 100/8ன்றது 12.5. 12.5 இன்டூ 3ன்றது 37.5%. வாட் இஸ் த லென்த் ஆஃப் அன் ஆர்க், ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்க் லென்த் அதோட வேல்யூ என்னவா வரும், θ/360 இன்டூ 2πrன்னு வருமா. தீட்டாவோட வேல்யூ என்ன, 72. 72/360 இன்டூ 2 இன்டூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 35. இது 5 டைம்ஸா, 5 இன்டூ 7 35. 35க்கு 35 கேன்சலா, 44 தான் என்னோட ஆன்சர். கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஓகே,
Okay. The money spent on tennis ball and basketball together is what percent? Hockey, cricket taken together. இங்க வந்து நம்ம வேல்யூஸ்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்ல, டைரக்டா டிகிரிலேயே போட்டுடலாம். இப்போ முதல்ல டென்னிஸும் பேஸ்கெட் பாலும் கேட்குறாங்க. டென்னிஸ் வந்து ப்ளூ கலர், பேஸ்கெட் பால் எல்லோ கலர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 75 வரும். டிவைடட் பை ஹாக்கி கிரிக்கெட் கேட்குறாங்க. ஹாக்கி கிரிக்கெட் ஆரஞ்சு சிமெண்ட் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ? 9 4 2 249 வருதா? 239 வருது. ஓகே, சரி 239 வருது. 239ஆல டிவைட் பண்றேன் இன்டூ 100%. ஸோ 7500 239 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வருமா? ஏன்னா வந்து 4 டைம்ஸ் போனா 8ன்னு அதிகமா போயிடும். 3 டைம்ஸ்னா 2 8 6 6 7 இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? இங்க ஒரு 13, அங்க ஒரு 50னா 63 0. இப்போ நம்ம 3 டைம்ஸ் பண்ண முடியாது, அகைன் 2 டைம்ஸ் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா 3 டைம்ஸோட வேல்யூவே அதிகமா இருக்கு, 32. 32ல ஏதாவது ஆன்சர் ஆரம்பிக்குதான்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 32ல இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். Find the area of minor sector of a circle. சரி, இப்போ arc length into radius divided by 2 தான் என்னோட ஏரியா ஆஃப் அ செக்டார். முதல்ல நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் நான் இதை வச்சு கண்டுபிடிச்சிடறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. 2 into 22 divided by 7 into r ஓட வேல்யூ தான் 88. இதன் மூலியமா நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? r ஓட வேல்யூ 14ன்றதை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 14 ஆர்க் லென்த் என்னன்னா 22 divided by 2 கேன்சல் பண்ணா 7. ஸோ 154 தான் என்னோட ஆன்சர். ரெண்டு கார் வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹார் 55 கிலோமீட்டர் பர் ஹார்ல வந்து போகுது. ஒரு கார் வந்து இன்னொரு காரை விட 40 நிமிஷம் கம்மியா போகுது. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஜர்னி? ஸ்பீட் இன்டூ டைம் தான் என்னோட டிஸ்டன்ஸ். அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடு ரெண்டு காரோட ஸ்பீடு போடுறேன். ஸ்பீடோட ரேஷியோ என்ன வரும்? 9:11 வரும். ஸ்பீடோட ரேஷியோ எவ்வளோனா 9:11. டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருந்தா, சரி டைம் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ 11:9 கிடைக்கும். டிஃபரன்ஸ் பாருங்க, 2 பார்ட் இருக்கு. அந்த 2 பார்ட் தான் 40 மினிட்ஸ். 2 பார்ட் 40 மினிட்ஸா இருந்தா 1 பார்ட்ன்றது எவ்வளவு இருக்கும்? 20 மினிட்ஸா இருக்கும். 1 பார்ட் 20 மினிட்ஸா இருந்தா 11 பார்ட் எவ்வளவு இருக்கும்? 220 மினிட்ஸா இருக்கும். கரெக்டா? சரி, 220 மினிட்ஸ்ன்றது டைம்ன்றது கிடைச்சிருச்சு. 45 கிலோமீட்டர் பர் ஹார்ல போனா அந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு எனக்கு 220 நிமிஷம் ஆகுதுன்றது நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் ஸ்பீட் இன்டூ டைம்னா டிஸ்டன்ஸ், அதை நான் இப்போ போட வேண்டியதான். 45 கிலோமீட்டர் பர் ஹார் 220 மினிட்ஸ் ஹவர்ஸா மாற்றுது. இதுதான் எனக்கு ஆன்சரா வரும். கேன்சல் பண்ணோம்னா 11 டிவைடட் பை 3, அகைன் கேன்சல் பண்ணோம்னா 15, 165 கிலோமீட்டர் தான் என்னோட ஆன்சர். ஆரோ ஓன்ஸ் ஏ வாட்ச் ஒர்த் வந்து 10,000. இஸ் செல்ஸ் இட் டு பாவின் அட் a profit of 15%. After some day, Bhavin sells it back to Arav at 15% cost. Find the profit or loss faced by Arav. Arav வந்து 10,000 ரூபான்னு இருக்கு, நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஆரோ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வந்து வச்சிருக்கான். அவன் 15% லாபத்துக்கு விற்கிறான். 15% லாபத்துக்கு பாவின் கிட்ட விற்கிறான். இப்போ அவனுக்கு ஆரோவுக்கு 15 ரூபாய்ன்றது ப்ராஃபிட்டா இருக்கு. 15% ப்ராஃபிட்டா இருக்கு. இந்த 15 அந்த 115க்குன்னு வாங்கியிருப்பான் தெரியுமா பாவின், அவன் திரும்பி ஆரவ் கிட்டே என்ன பண்ணிடுறான்னா 15% லாஸுக்கு வந்து விற்கிறான். 15% லாஸ்னா 85% விற்பானா? 115 into 85 divided by 100 எவ்வளவு வரும்? 9775, அதாவது 97.75ன்னு வரும். இது அகைன் ஆரவ். ஆரவ் வந்து ஆக்சுவலான காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். அவன் திரும்பி அவன் வாங்கும்போது 97.75க்கே வாங்கிட்டான். கரெக்டா இல்லையா? அப்ப அவனுக்கு 2.25 ரூபான்றது லாபம். ஆல்ரெடி அவனுக்கு 15 ரூபாய் விற்கும் போது லாபம், வாங்கும்போது ஒரு 2.25 ரூபாய் லாபம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 15 ரூபாய் லாபம், அடுத்து ஒரு 2.25 ரூபாய் லாபம், 17.25ன்றது லாபம். இதை பர்சன்டேஜ்ல போட்டாலும் அதே தான் வரும். 17.25% எனக்கு அந்த ஆரவுக்கு லாபமா கிடைக்குது. On account of coronavirus, 5% of population of a village died. எக்ஸ்ன்றதான் பாப்புலேஷன் வச்சுப்போம்.
அதுல 5% கொரோனா வைரஸ்ல எல்லாருமே போட்டுக்கினாங்க. மீதி 95% தான் இருக்கிறாங்க. 20% வந்து ஊரை விட்டு ஓட்டாங்க. 20% ஓட்டாங்கன்னா மீதி 80% வந்து ஊருக்குள்ள இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ பிரசன்ட் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? 4655. என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ஸ்ல அடிச்சா 19. இதை 5 டேபிள்ஸ்ல அடிச்சா 931. இப்போ நம்ம 19 டேபிள்ஸ்ல அடிச்சா என்ன வரும்? 19 5s are வந்து 95. ஆனா 93 தான் இருக்கு. 19 5 இல்லாம 40. 4 டைம்ஸ் பண்றேன். 76. 93 minus 76 எவ்வளவு வரும்? ஒரு இது ஒரு 6 6 1 161 கிடைக்குதா? இல்ல 171 கிடைக்குது. 171 எத்தனை டைம் வரும்? 19 into 9 தான் 171. ஸோ 49. அதெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அடிப்போம். 8 divided by 1000 என்ன வரும்? 125 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 125 into 49. மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா நம்மளோட ஆன்சர். 45 18 22 to 11. இது என்ன வரும்? 4 டைம்ஸ்னா 500. 5216 6125 என்னோட ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1349. இது எவ்வளவு வரும்? 26 வருமா? 26 into 13. 2 into 13 into 13 நான் போட்டுக்கிறேன். 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. 169 into 2 எவ்வளோ? 338. 338 தான் என்னோட ஆன்சர். இது 4th ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. இது எவ்வளோ ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோல தான் இவ்வளவா இருக்கும். இது என்ன ரேஷியோல இருக்கு? 5:6 ரேஷியோல இருக்கு. அப்போ இதுவும் 5:6 ரேஷியோல தான் இருக்கணும். 5 பார்ட் தான் 15னா 6 பார்ட் எவ்வளோ? 5 பார்ட்னா 16னா இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 3 பண்ணாதான் அந்த வேல்யூ வரும். 15 வரும். அப்போ 18 தான் என்னோட ஆன்சர். இது நீங்க உங்களுக்கு நார்மலா போடணும்னா 10 divided by 12 is equal to 15 divided by x ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 divided by 6 கிடைக்கும். அகைன் கேன்சல் பண்ணீங்கன்னா 3. எக்ஸோட வேல்யூ 18. இப்போ ஜம்முன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அது உங்களுக்கு குழப்பமா இருந்தா இதை போட்டுருங்க. 18க்கு என்னது? இது ரெண்டுமே என்னது? 1. ஸோ -3. 45 டிகிரியை வந்து நான் சப்ஸ்டிட் பண்றேன் ஏவோட வேல்யூவை. அப்போ 1 + 1 -√2. இது என்ன வரும்? 1 + 1 + √2. இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 - √2, 2 + √2னா 4 - 2 கிடைக்கும். இது ஒரு -3. 4 - 5 எவ்வளவு வரும்? -1. -1 தான் என்னோட ஆன்சர். அரவிந்த் works 4 times as fast as Suresh. If Suresh can complete a work in 20 days independently, then find the number of days in which Arvind and Suresh can together finish the work. சரி, அரவிந்த் சுரேஷோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 4:1. கரெக்டா? எனக்கு டேஸ் எவ்வளோ டேஸ் வந்து சுரேஷ் ஆகுதுன்னா 20 நாள் ஆகுது. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 20. டோட்டல் ஒர்க்ன்றது 20. ரெண்டு பேருமே சேர்ந்து வேலையை பார்க்க போறாங்க. அப்போ எஃபிஷியன்சின்றது ஆட் ஆகும். 4 + 1 5. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ். 4 டேஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இன் விச் மந்த் டிட் த கம்பெனி ப்ரொடியூஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ்? ஒரு டைப் ஸ்கூட்டர்லயும் வந்து என்னது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும். எந்த மாசத்துலன்னு கேக்குறாங்க. பாருங்க ஈக்குவலா எது இருக்குன்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 20 ஈக்குவலா இல்லை, இதுவும் ஈக்குவலா இல்லை. இதுல ஒண்ணுத்துலதான் ஈக்குவலா இருக்கு. ஜனவரி தான் நம்மளோட ஆன்சர். அகைன் தீட்டாவோட வேல்யூ 45ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? √2 வரும். 1 - 1/√2. இங்க 1 √2 + 1. ஓகேவா? ஸோ √2 √2 - 1 √2 into √2 + 1. √2க்கு √2 கேன்சல் ஆயிடும். 2 - 1 1. What annual installment will discharge a debt of 10,192 due in 3 years at 10% simple interest? சரி, இப்போ வந்து அவனுங்க கேட்கறது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் தான். இது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது 3. இந்த பிராக்கெட்ல நான் சொல்றதெல்லாம் போடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்கன்னா 3ல 1 மைனஸ் பண்ணுங்க. 3ல 1 மைனஸ் பண்ணுங்க 2. ரேட்டோட அதை மல்டிப்ளை பண்ணுங்க 10 டிவைடட் பை 2 பண்ணுங்க. என்ன வருது? 10ன்றது வருது. அந்த 10 வரக்கூடிய 10 100 + 10ன்னு போட்டுருங்க. இந்த 100 வந்து மாறக்கூடாது. இந்த 10 வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கு. கரெக்டா? இந்த டிவைடட் பை 2 வந்து மாறக்கூடாது, பாதி இருக்கணும்.
ஸோ ஒரு மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதை பாதியாக மாற்றி 100ஓட ஆட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போனா 100:330 கிடைக்கும். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 33 பார்ட் தான் எனக்கு 1012 இது டெப்ட்டுப்பா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 33 பார்ட் தான் 10192னா 10 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 10192வால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ண என்ன வரும்? 3 டைம்ஸ் 99 2 29 0 அகைன் 2 எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ் போகுமா 8 டைம்ஸ் போகுமா? 8 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 4 2 26 8 டைம்ஸ் போகுது. ஸோ 308ன்னு எதில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, இதில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். மொத்தமாலாம் வந்து நம்மளால டிவைட்லாம் பண்ணிட்டு மல்டிப்ளைலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம்ன்றது இருக்காது. A dollar is marked for 2500. A customer pays 1800 for it. If the customer got a series of 2 discounts and the rate of first discount is 10%, then the rate of second discount is என்னன்றதான் கேட்குறாங்க. சரி, ஓகே. 2500 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை மார்க் பண்ணுறேன், அதை நான் 10% டிஸ்கவுண்ட் விற்கிறேன். அப்படின்னா 90%க்கு விற்பேன். ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், அந்த டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ ஆயிடுதுன்னா 1800 ரூபான்னு அந்த செல்லிங் ப்ரைஸ் மாறிடுது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ன்ற டிஸ்கவுண்ட்னா 100 மைனஸ் எக்ஸ் தானே என்னோட செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜாக இருக்கும். அதை நான் இப்படி போட்டுக்கிறேன். 1800 என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? 20 கரெக்டா? 200 எப்போ வரும்? 8 டைம்ஸ் வரும். ஸோ 100 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. எக்ஸோட வேல்யூ என்ன? 20%. 20% டிஸ்கவுண்ட். இது என்ன பண்ணலாம்? 13 இன்டூ 14 இன்டூ 14 டிவைடட் பை 14 இன்டூ 14. கரெக்டா? ஓகே, இது இப்படி வராது. இப்படிதான் வரும். ஓகே, அப்புறம் 14 இன்டூ 13, அதுக்கப்புறம் ஒரு 5. 13 14 14 14 13 14 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 5 தான் இருக்கு. 5 தான் என்னோட ஆன்சர். The volume of cube is 4 times the volume of a cuboid. If the sides of cuboid are 32 cm, 8 cm, 4 cm, and find the ratio of the total surface area of the cube to that of the cuboid. ஓகே, ஒன்றும் இல்லை, கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் த கியூப், அதாவது ஏ கியூபோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 4 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து LBH கொடுத்துருக்காங்க. ஸோ 32 இன்டூ 8 இன்டூ 4னு போட்டுக்கலாம். இதை 2 ஸ்கொயர்னும் 2 பவர் 5னும் 2 பவர் 3னும் 2 பவர் 2னும் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கியூப் எடுக்க ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 2 பவர் 12ன்னு கிடைக்கும். ஸோ 2 பவர் 12 தான் A பவர் 30. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். 2 பவர் 4ன்றதை கண்டுபிடிச்சிருவோமா? சரி, 2 பவர் 4ஓட வேல்யூ 16. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆன்சர்ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். முதல்ல நான் அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். 6a² இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ LB பிளஸ் BH பிளஸ் LH. இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு. 6a² வந்து கியூபோட TSA. இந்த 2LB BH LH இதை நான் தனியாக எழுதுறேன். எப்படின்னு பாருங்க. 2 இன்டூ 32 இன்டூ 8 பிளஸ் 8 இன்டூ 4 பிளஸ் 32 இன்டூ 4. இது எல்லாத்துலேயுமே 32 காமனாக எடுக்கலாமா? 2 இன்டூ 32 8 பிளஸ் 1 பிளஸ் 4 13 கிடைக்கும். ஸோ 2 இன்டூ 32 இன்டூ 13 6a²க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? 6 இன்டூ 16 இன்டூ 16. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணால் இது ஒரு 2 4 டைம்ஸ் 24:13 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் 25 கொஸ்டினை வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்த 25 கொஸ்டினை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செஷன் வந்து பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விடுங்க. ஷார்ட்கட் வந்து நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.